இன்ஸ்டாகிராமில் ஆயிரக்கணக்கில் கார்டனிங் வீடியோஸை பார்ப்போம். எல்லாருமே சேல் பண்ணுவாங்க, செடிகளை எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டுப்பாங்க. இந்த பசுமை கார்டனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, சேல் பண்ணுறது, செடிகளை எப்படி வளர்க்குறது. பட் முக்கியமான விஷயம், செடிகளை எப்படி உற்பத்தி செய்வாங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடச்சிருங்க. எந்த ஒரு மறைவுமே இல்லாமல் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லிக் கொடுப்போம். இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு கட்டிங்ஸ் மூலயமா செடிகளை உருவாக்குறாங்க அப்படின்னா, ப்ரோட்ரேயில் உருவாக்குவாங்க. அந்த ப்ரோட்ரேவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நெட்பாட் இருக்கும். செடிகளை வாங்கிட்டு வரும்போது இது இப்படி தாங்க இருக்கும். அடுத்தது மண்கலவை, நல்லா ஜல்லடை வச்சு ஜெலிச்சு வெறும் மண் கலவையை மட்டும் எடுத்துக்கணும். அப்போ கோகோபீட் லைட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கட்டை மாதிரி இருக்கக்கூடிய கட்டிங்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மண் கலவையில் வைக்கணும். ஸோ செம்மண் கலவையில் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வேர் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மாய்ஸ்டரை மட்டும் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மண்ணை நிரப்பினதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த குழியில் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டணும். கேப் இருந்தது அப்படின்னா ஈஸியாக வேர் பிடிக்காது. இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. ஏதாவது ஒரு செடியை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரோட்ரேயில் ட்ரை பண்ணும்போது நிறைய சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். ஈஸியாக உங்களால் அந்த இடத்துல இருந்து எடுத்து அடுத்த க்ரோ பேக்குக்கோ இல்லை பார்த்திங்கன்னா பாலி பேக்குக்கு பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நர்சரியில் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் அடுத்தது ஒரு சைடில் எடுத்து வச்சு கட்டிங்ஸை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. தம்பி இந்த கட்டிங்ஸ்லாம் வச்சதுக்கப்புறம் ஈஸியாக வேர் பிடிச்சிருமா அப்படின்னா அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் கொடுக்குறேன். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் பாருங்கள். ஹைட்ரேஞ்சா கட்டிங்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி புது புது இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய வீடியோஸை வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு போங்க.